பிரைஸ் லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அனுதின வாழ்வின் மன்னாவின் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கர்த்தர் தாம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நல்ல அருமையான இந்த நாளிலும் கூட வாழ்வின் மன்னாவுக்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்துக்கு நேராக நாம் திருப்பிக் கொள்ளுவோம். வேதம் எப்படியாக சொல்லுகிறது, நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் என்று ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்படியாக இந்த இடத்துல யாருக்கு இதை சொல்லப்படுகிறது என்று பார்ப்போமானால், சிமிர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால் அப்படின்னு சொல்லி 8வது வசனம் சொல்லுது. அந்த 8வது வசனத்தில் பார்க்கிறோம், முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்தும் பிழைத்தவருமானவர் சொல்லுகிறதாவது. ஆமென். அல்லேலூயா. இங்க பார்க்கிறோம், சிமிர்னா சபையின் தூதனுக்கு சொல்ல வேண்டியது. அதிலே 12வது வசனம் சொல்லுது, 11வது வசனம் சொல்லப்படுகிறது, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். 11வது வசனம் இப்படி சொல்லுகிறது, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையான தேவ ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, சிமிர்னா போன்ற சபைக்கு தேவதூதனுக்கு சொல்லுகிற காரியம் யார் சொல்லுகிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். முந்தினவரும் பிந்தினவரும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆதி அந்தமானவர், முதலும் முடிவுமானவர். அவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர், இருந்தவர், இருக்கிறவர், இனிமேலும் வருகிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவானவர். அவர் சொல்லுகிறார், முந்தினவரும் பிந்தினவரும். ஆமென். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஆதியிலே இருந்தார், இப்பொழுதும் இருக்கிறார், இனிமேலும் வருவார். ஆமென். சொல்லுகிறார், மரித்து பிழைத்தவருமானவர். மரித்தவர் இயேசு கிறிஸ்து மரித்தவராகவே அல்ல. அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தவர். சொல்லுகிறதாவது, நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. ஏன்? என்னை நினைத்து கொள்ளுகிறார், நான் எப்படியெல்லாம் பாடுபட்டேன் உனக்காக. பாடுகள் இல்லாமல் பரலோகம் இல்லை. பாடுகள் அனுபவிக்காமல், பாடுகளை சந்திக்காமல் பரலோகத்தை சந்திக்க முடியாது. பாடுகளின் வழியாகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட நாம் நிலைத்து நிற்க முடியும். பாடுகளின் வழியாகத்தான் பரலோகத்துக்கு போக முடியும். பாடுகள் இல்லாமல், கஷ்டப்படாம எந்த ஒரு நன்மையுமே அடைய முடியாது. கஷ்டப்பட்டாதான் நாம் அந்த நன்மைகளை அடைய முடியும். அதே போல பாடுகளை அனுபவிக்காமல் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. பாடுகளின் வழியாகத்தான் போக வேண்டும். நம்முடைய சீஷர்களை, அப்போஸ்தலர்களை எல்லாரும் எடுத்துக்கொண்டோமானால் எல்லாருமே பாடுகளின் வழியாகத்தான் சென்றிருக்கிறாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எந்த வழியா சென்றாரோ அதன் அடிப்படையிலே அவர் பாதையிலேயே ஜனங்கள் சென்றிருக்கிறாங்க. அதற்கு மாறா நீங்களும் நானும் விதிவிலக்கு அல்ல. ஆமென். அல்லேலூயா. அவர்கள் எப்படி பாடுகளின் வழியிலே போனார்களோ அதே போல நாமளும் பாடுகள் வழியிலே சென்றாதான் பரலோகத்தை, மோட்சத்தை அடைய முடியும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் தெளிவா சொல்லுகிறது. ஆமென். அல்லேலூயா. நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக. சோதனை வருங்க. பொண்ணுக்கு சோதனை இல்லைன்னா ஜொலிக்காது. தங்கத்துக்கு சோதனை இருக்குது. ஆமென். அல்லேலூயா.
அதை சோதிக்கிறங்கிற போது அது பொன்னாக ஜொலிக்குது. அதே போல ஆமென், அல்லேலூயா, நமக்கு சோதனை இருந்தா தான், பாடுகள் இருந்தா தான், பிரச்சனைகள் இருந்தா தான் நம்ம ஜொலிக்க முடியும். உபத்திரவம் இல்லாம மேன்மையை காண முடியாது. பாடுகள் இல்லாம நம்ம மேன்மையை காண முடியாது. ஆமென். எல்லாருக்கும் பாடுகள் உண்டு. இந்த உலகத்தில் வந்த எல்லா மனுஷருக்கும் பாடுகள் உண்டு. ஆமென். சோதிக்கப்படும் பொருட்டு, ஆமென், சோதனைக்காரன் வருவான், சோதிக்க வருவான். ஆமென், அல்லேலூயா. சோதனையில நின்று ஜெயிக்கணுங்க. சாதனையாக சோதனையை கண்டு பின்வாங்கி போகக்கூடாது. சோதனையை கண்டு முன்வைத்த கால பின் வைக்கக்கூடாது. சோதனையிலே நிலைத்து நிற்கிறவங்க தான் கிறிஸ்தவர்கள். ஆமென். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். 10 நாள். அந்த 10 நாளை நம்மளை சகிக்க முடியாது, அதை பொறுத்து கொள்ள முடியாது. இன்னைக்கு எத்தனையோ பேர் அப்படிப்பட்ட பாடுகளில், பிரச்சனைகளில், சோதனை நேரத்தில் இயேசுவை விட்டு பின்வாங்கி போனவர்கள் அநேகர் உண்டு. நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது. வேதம் உங்களுக்கு நேராக வருகிறது, சத்திய வசனம் உங்களுக்கு நேராக வருகிறது. பாடுகளை கண்டு, உபத்திரவங்களை கண்டு நீ துவண்டு விடாதே. பாடுகள் உபத்திரத்தை கண்டு நீ பின்வாங்கி போகாதே. அதன் மத்தியில் நிலைச்சிரு. அதன் மத்தியில் இயேசுவோடு கூட நிலைத்திருக்க வேண்டும். பாடுகளையும் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் இயேசு கிறிஸ்துவுக்காக நிலைத்திருக்க வேண்டும். 10 நாள் உபத்திரப்படுகள் ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு. நீ மரண பரியந்தமும் உண்மையாயிரு. உங்களை கரம் பிடித்த தேவனுக்கு நீங்க உண்மையா இருக்கணும். மணவாட்டியாகிய சபை, மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து உங்களை என்னை கரம் பிடித்திருக்கிறார். அந்த கரம் பிடித்த மணவாளனாகிய இயேசுவுக்கு உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். மணவாட்டியாகிய சபை உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இல்லற வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில என்ன பிரச்சனைகள், போராட்டங்கள் வந்தாலும் கணவன் மனைவிக்குள்ள பிரிவினைகள் வரக்கூடாது. அதில் கணவன் மனைவி ஒருவருக்கு ஒரு உண்மையாக இருக்க வேண்டும். எவ்வளவு பாடுகள் பிரச்சனைகள் வந்தாலும் கரம் பிடித்தவர்களை விடக்கூடாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை என்னை கரம் பிடித்திருக்கிறாருங்க. உண்மையா இருக்கணுங்க. ஆண்டவரிடத்தில் நாம் உண்மையா இருந்தோமானால் அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் என்று சொல்லி தேவன் வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு போட்டிக்கு போறவங்க, ஒரு யுத்தத்துக்கு போறவங்க, ஆமென், அல்லேலூயா, பயிற்சிகளை, பாடுகளை, பிரச்சனைகளை எல்லாம் சந்திக்க வேண்டியது வரும். அதில் எல்லாம் இருந்தால் தான் அவங்க கோப்பையை பெறுகிறாங்க, ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளுகிறாங்க, கேடயத்தை பெற்றுக்கொள்கிறாங்க. இன்னைக்கு எனக்கு அருமையான தேவச்சனமே, கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஓடிக்கொண்டிருக்கிறவர்களே, உங்களுக்குள்ள உபத்திரவங்கள், பாடுகள், பிரச்சனைகள் வருதா? அதில் உண்மையாக நிலைத்திருங்க. மரண பரியந்தமும் உண்மையாக இருங்க. இயேசுவுக்காக உண்மையாக இருங்க. என்ன பாடுகளோ, பிரச்சனைகளோ, போராட்டங்களோ வரட்டும், அதன் மத்தியிலே இயேசுவுக்காக உண்மையாக நாம் நிலைத்திருக்கிறோங்கிறது தான் பரலோகத்தை நாம் இடம்பெற முடியும். அப்பதான் நாம் ஜீவ கிரீடத்தை பெற முடியும். ஜீவ கிரீடத்தை பெறணும்னு நினைக்கிறீங்களா? உபத்திரவத்தில் உண்மையாயிருங்க, பாடுகளில் உண்மையாயிருங்க, மரண பரியந்த உண்மையாயிருங்க. இயேசுவை விட்டு வலது இடதுபுறம் விலகாமல் இயேசுவோடு கூட பயணம் செய்யுங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜீவ கிரீடத்தை கட்டாயம் உங்களுக்கு தருவார். நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஆமென்.